சக்ஸஸை ரொம்ப ஹைப் பண்ணுறாங்கல்ல, ஃபெயிலியரையும் ஏன் ஹைப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த ஃபெயிலியர் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்னால தான் சக்ஸஸே கிடைக்குது. உங்களுக்கு ஃபெயிலியர் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? உனக்குன்னு எழுதி வச்சா உனக்கு தான், அவ்வளோதான். அதை வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது. இது நம்மளுக்கு இல்லைடா, அவ்வளோதான். நீ நாளைக்கு அதாவது ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க, போயிருக்கேன், போய் 10 மாதம் சாங் ரெடி, நெக்ஸ்ட் வீக் சாங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, சாங்கெல்லாம் கொடுத்துட்டு பார்த்தா நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயின்னு இருக்கு நெக்ஸ்ட் வீக். சரி, நான் இருக்க மாட்டேன், கொரியர் மட்டும் இருக்க மாட்டேன், மற்ற எல்லாரும் இருப்பாங்க. சாங்கை கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க நீங்கள் இல்லை, அதை சொல்ல மாட்டாங்க. சாங் கேட்டுன்னு அப்போ ரஃப் ட்ராக் மட்டும் தான் இருக்கும். கேட்டு சில பேர் வந்து அப்பயே ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ப்ளே பண்ணி காட்டிட்டு வந்து எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது சார்ன்ட்டு ஃபைனல் வந்து உங்களுக்கு அனுப்புறாங்க. ஓகே, இந்த டேட்டில் சாங் இருக்குது, நான் இன்னும் 1 வீக்கில் சாங் வந்துடும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு சொல்லிவிட்டு மீட் பண்ணிவிட்டு போயிடுவோம். சரி, ஓகேங்களா, நல்ல டேரக்டர் தான் அவர். ஓகேங்களா, அவர் வந்துட்டு பண்ணியும் இத்தனையும் ஃப்ரெண்டு தான், மீட் பண்ணியும் போயாச்சு, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் நான் கால் பண்ணினே இருக்கேன், கால் பண்ணினா ஃபோன் எடுக்கவே இல்லை. நான் என்னாச்சு, ஏன் எடுக்கலை? சரி ஓகே, இருந்தாலும் ட்ரை பண்ண நானும் ட்ரை பண்ணே இருக்கேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. ஓகே, அப்போ வந்து நடுவில் மெசேஜ் மாட்டுது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மெசேஜ். ஓகே, நோ ப்ராப்ளம். திருப்பி ஒரு 2 டேஸ் கழிச்சு திருப்பி நான் கால் பண்ணுறேன். என்னாச்சு எடுக்கல. சரி ஓகேன்னு பார்த்தா இன்னொரு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கால் வருது, டான்ஸ் பசங்க. ஓகே, இது மாதிரி இந்த படத்தில் இந்த சாங் போயின்னு இருக்கு, வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அது ஒரு டீசெண்டாக சொல்லிடலாம். டேய் என்னடா இது, நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு என்னன்னா இப்போ எனக்கு தான் அப்படி நான் கேட்கல, இருந்தால் கொடுங்க, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நோ ப்ராப்ளம். நான் அதை கன்வே பண்ணலாம்ல மாஸ்டர். அதை தான் நான் கேட்டேன், எனக்கு சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. நான் அதுக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அதை நினச்சி ஃபீலும் பண்ண மாட்டேன். நான் ஓகே நோ ப்ராப்ளம், அவர் பண்ணி சூப்பர்ப்பா, அவன் நல்லா பண்ணுவா, என்னோட நல்லா பண்ணுவான், அப்படி தான் சொல்லணுமே தவிர எப்பட்றா அந்த என் வாயிலேருந்து வரவே வராது. இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு இப்போ 4 சாங் இருக்குன்னா எனக்கு ஒரு சாங் கொடுத்து நீங்கள் 3 சாங் வேறு யாருக்கான கொடுங்க, இல்லை 3 சாங் 3 கொரியோகிராஃபர், இல்லை 3 சாங் எப்படி யாருக்கு வேணால் கொடுங்க. அது இல்லை, அது வந்து எனக்கு 4மே எனக்கு தான் வேணும்னு சொன்னால் தான் தப்பு. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் அப்படி கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்ல எவ்வளோ உங்களுக்கு மன வலி வந்திருக்கோன்றது என்னால் இமேஜின் பண்ண முடியுது. அப்படி நடக்கிறவங்க எல்லாருமே இல்லை ஒரு கட்டத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. எனக்கு இந்த 4 மனுஷங்க போதும், மற்றவங்க யாருமே வேணான்னு ஒரு மாதிரி புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ நான் வந்துட்டு என்னை சுற்றி வந்து சர்க்கிளே ரொம்ப கம்மியாகிடுச்சு, ரொம்ப கம்மியாக வச்சுக்கினேன். நான் எனக்குள்ளேயே நான் வந்துட்டு இப்படி ஆகிட்டேன். அதை சொன்னேன், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனுஷனாகிட்டேன் நான். அது எனக்கு பட அப்போ கூட வந்துட்டு நான் சொன்னேன், நான் டென்ஷன் ஆகல. நான் இதை சொல்லியிருக்கலாமோடா, சொல்லியிருக்கலாமே, இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு புரியவே இல்லையே. எதாவது திட்ட போகிறேன்னா, எதுவும் பண்ண போகிறேன்னா, இல்லை வேறு ஒருத்தன் சாங் கொடுத்தாச்சுற மச்சான், இது மாதிரி பிரச்சனையே இல்லை, ஓகே விடு, நெக்ஸ்ட் இதுலனா நெக்ஸ்ட் படம், அவ்வளோதான்.